ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். காரபட் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பன்னும் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ட்ரை ஈஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெதுவெதுப்பான பால் ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அதையும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணி அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க. அது ரொம்ப வதங்க தேவையில்லை. இது எல்லாம் நல்லா ஆறட்டும்ட்டு அடுப்பை நிறுத்தி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஈஸ்ட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்லா நொர பொங்க வந்திருக்கும். இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மைதா மாவு ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்ச அந்த வெங்காயம் பச்சை மிளகா அதுவும் நல்லா ஆறி இருக்கும். ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னொரு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணி இன்னொரு 1/4 டம்ளர் தேவையாக இருக்கும். அது இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. கொஞ்சம் மாவு கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் நல்லா தேய்க்க நல்லா நமக்கு கெட்டியாகிடும். கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தேய்க்கும் போது தான் நமக்கு பன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேய்க்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பன்னு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஆயில் கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாம் இப்போ நல்லா டக் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு அப்போ தான் நல்லா பொங்கி வரும். ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி மூடி வைங்க. 1 ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1 ஹவர் கழித்து நல்லா மாவு பொங்கி இருக்குது பாருங்கள். திருப்பியும் இதை அந்த ஒரு போர்டில் எடுத்து போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை போட்டு நம்ம நல்லா தேய்க்கும் போது நல்லா பன்னு சாஃப்டாக கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தேய்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதை நம்ம இப்போ 8 பார்ட்ஸாக கட் பண்ணிக்கலாம். இதை ஒன்றொன்றையும் இந்த மாதிரி டக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இப்போ ஓவனில் ஒரு நாளும் இதில் கேஸ் அடுப்பில் ஒரு நாளும் வைக்க போகிறோம். அதனால் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி டைட்டாக டக் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஓவனில் வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கிறதுக்கு ஒரு 4 தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக டக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் கவர் பண்ணி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கும். இது மேலே காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் பன்னு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும்.
இப்போ அடுப்பில் இருக்கிறத ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்பு மேலே ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா குக்கர் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே இந்த பன்னை வைங்க. நல்லா டைட்டாக மூடி வைங்க. குக்கரில் வச்சிங்கன்னா அந்த கேஸ் கட்டை எடுத்துகிட்டு வைங்க. ஃப்ளேம்லேயே நல்லா டைட்டாக நல்லா மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் பன்னு தீயாமல் கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே போல் ஓவன்லேயும் 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் வைங்க. நல்லா பன்னு வெந்துருச்சு பாருங்கள். இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா பன்னும் வெந்து கிடச்சிருக்கு. நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஓவனில் இப்போ அடுப்பில் வச்ச கேஸ் அடுப்பில் வச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஒரு குச்சியில் குத்தி பார்க்கும்போது மாவு இல்லாமல் இருக்கும். இது மேலேயும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓவன் இல்லைன்னா கூட இந்த மாதிரி அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாகவும் கிடச்சிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.